Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு அழகான லாகின் ஃபார்ம் டிசைனும் ஓகே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் டிசைனும் லாகின் ஃபார்ம் டிசைனும் எப்படி நம்ம செய்யறதுன்றது பார்ப்போம். ஓகே, இது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டன்ட் ஸ்டாஃப். நம்ம வந்து ஒரு வெப் டெவலப்பிங் ப்ராஜெக்ட் செய்யறதுக்கு இந்த மாதிரி லாகின் ஃபார்ம் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்து இந்த அழகா செய்யறது எப்படின்றத பார்ப்போம். ஓகே, வெரி சிம்பிள் டிசைன் தான், ரொம்ப அழகா செஞ்சுக்குவோம் எப்படி செய்யறதுன்றத பார்ப்போம் ஸ்டெப் பை ஸ்டெப். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரைட், ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஜி டிரைவ்ல ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்றேன். ரைட், இதில் நேம் ஒன்று கொடுக்குறேன் HTMLன்னு சொல்லி. நீங்க எந்த பேர் வேணா கொடுத்துக்கலாம். இதில் வந்து CMDன்னு சொல்லி அட்ரஸ் பார்ல டைப் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டை எடுத்துட்டு இங்கே கோட் ஸ்பேஸ் டாட்னு டைப் பண்றேன். அப்போ நம்மளோட VS கோட் எடிட்டர் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ரைட், இந்த எடிட்டர்ல தான் நம்ம கோட் எழுத போறோம். இதில் போய் நியூ ஃபைல் ஒன்று எடுத்துட்டு இங்கே வந்து index.htmlன்னு டைப் registration.html கொடுப்போம். இப்போ registration.html கொடுத்துட்டோம். இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம இன்னொரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் இன்னொரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணுவோம் login.html சொல்லி. சாரி, இதை ஃபோல்டரை கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து இதை டிலீட் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து இந்த நியூ ஃபைல் login.htmlன்னு ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் லாகின் ரெண்டு ஃபைல் கிரியேட் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்முக்கு போயிட்டு இங்கே நான் உங்களோட கீபோர்டில் ஷிஃப்டையும் +1, அதாவது ஷிஃப்ட் +1, ஷிஃப்டையும் 1 ப்ரெஸ் பண்ண இந்த மாதிரி ஒரு ஐக்கன் ஒன்று வரும். இதை கிளிக் பண்ணுங்க. கீபோர்டில் ஷிஃப்ட் +1 கிளிக் பண்ணிட்டு இந்த ஐக்கனை கிரியேட் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செய்ய போகிறது வந்து இதில் வந்து பூட்ஸ்ட்ராப்பை வந்து எடுத்துக்குவோம். நம்ம சைடுக்கு வந்து இம்போர்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரி செய்கிற நேரம் நம்மளுக்கு லேஸ் HTMLலாம் எழுத தேவையில்ல. நம்ம பாடி டேக்ல வந்து நம்ம டிசைனிங்கை செஞ்சால் போதும். ரைட், இப்போ நம்ம பூட்ஸ்ட்ராப் வந்து நியூ வெர்ஷனே எடுத்துக்குவோம். பூட்ஸ்ட்ராப் 5. ரைட், இதுதான் நியூவஸ்ட் வெர்ஷன் பூட்ஸ்ட்ராப். இதில் வந்து நம்ம இதை கிளிக் பண்ணுவோம். இதில் பூட்ஸ்ட்ராப்பில் CSSம் JSSஐயும் நம்ம எடுத்துக்குவோம். காப்பி பண்ணுறோம். CSSஐ கொண்டு போயிட்டீங்கன்னா ஆட் டேக்களுக்கு பேஸ்ட் பண்ணுறோம். அது JSஐயும் பண்ட்லையும் காப்பி பண்ணுறோம். கொண்டு போயிட்டு இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறோம். சரியா? ரைட், இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா லிங்க்ஸுக்குள்ளேயும் நம்ம CSSஐ பேஸ்ட் பண்ணிட்டோம். பாடிக்குள்ளே ஸ்கிரிப்டை பேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பாடிக்குள்ளே நமக்கான ஃபார்ம் டிசைனை பண்ண போகிறோம். அது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டிவ்ல வந்து கண்டெய்னர்னு ஒருத்தர் இருக்காரு. அதாவது பூட்ஸ்ட்ராப்ல டிஃபால்ட் ஒரு கிளாஸ் இருக்கு கண்டெய்னர்னு சொல்லி. அந்த கிளாஸை இங்கே எடுத்துக்குவோம். டிவ் கிளாஸ் கண்டெய்னர். ஓகேயா? இப்போ கண்டெய்னருக்கு உள்ள இப்போ கண்டெய்னர்னா இதுதான் கண்டெய்னர். இந்த வந்து இந்த கம்ப்ளீட் வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போகும். இந்த லாகின் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எடுப்போமே. இதுதான் கண்டெய்னர். கண்டெய்னரில் ஒரே ஒரு ஐட்டம் தான் இருக்குது. அது என்ன ஐட்டம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் HTML படிக்கிற நேரம். ஓகே, இந்த ஒரு ஃபார்ம் டிசைன் மட்டும்தான். அப்போ இதுக்குள்ள டிவ் கிளாஸுக்குள்ள காலம்ல சைஸ் கொடுப்போம். கால் இங்கே எம்டி மீடியம் சைஸ் ஒன்று கொடுப்போம். ஏன்னா 6 இங்கே லார்ஜ் LGன்னு கொடுக்கலாம். LGன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப்புக்கு வந்து லார்ஜில் வரும். ஓகே, நான் வந்து 6 தான் கொடுக்குறேன். அதாவது 6 தான் சைஸ் கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட் 12 வரையும் இருக்கு. 6 சைஸ் நமக்கு போதும் ஃபார்மை டிசைன் பண்ணுறதுக்கு. நான் 6ஓட கொடுக்குறேன். இந்த ஃபார்ம் டிசைன் 6ஓட கொடுக்குறேன். ரைட், இப்போ அதில் போய்ட்டு ஃபார்ம் டிசைன் ஒன்று இருப்போம் பூட்ஸ்ட்ராப்பில் ஃபார்ம்ஸ். ஒன்றுமே நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் இல்லைங்க. ஒன்லி ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுறீங்க. இந்த பூட்ஸ்ட்ராப்பில் உள்ள ஃபார்மை இதை அப்படியே பேஸ்ட் பண்ணுறீங்க. இப்படி தான் நம்ம நார்மலாக வந்து டெவலப்பர் செய்கிறது ஆஃபீஸில். ஓகே, ரைட், நார்மலாக இதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணுறோம். இந்த லேபிளை ஆனால் இமெயில்னு கொடுக்குறோம். ஓகே, இப்போ பிளேஸ் ஹோல்டரில் வந்து நம்ம இதையும் வந்து இமெயில்னு சொல்லி கொடுப்போம். ரைட், இப்போ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்குவோம். இப்போ லேபிளை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ என்னென்ன ஃபீல்ட்ஸ் வருது? இமெயில், மொபைல், பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். ரைட், இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாம் வருது. அப்போ இங்கே நான் வந்து இதை வந்து மொபைல்னு சொல்லி கொடுப்போம்.
இப்போ நமக்கு இன்னும் 2 ஃபீல்டு இருக்குது. அப்போ இந்த இன்புட் ஃபீல்டு இது வந்து இதை இன்புட் ஃபீல்டாக மாற்றிக்கும். இது வந்து மொபைல், இது வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றிக்கும் டைப்பை. இமெயிலுக்கு வந்து இமெயில்னு ஒரு டைப் இருக்குது, அதாவது இமெயில் மட்டும்தான் டைப் பண்ணலாம். இந்த மாதிரி பிளேஸ் ஹோல்டரையும் அதுக்கு தேவையான மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இமெயிலுக்கு இமெயில், மொபைலுக்கு மொபைல். இப்போ இந்த சேம் டிவர்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம் கீழே. நம்ம ஒன்லி பேரை மட்டும் தான் நான் சேஞ்ச் பண்ண இருக்கு. பாஸ்வேர்ட், இதையும் பாஸ்வேர்ட் டைப்னு ஒன்று இருக்குது பூட்ஸ்ட்ராப்பில். இப்போ பாஸ்வேர்ட்னு கொடுக்கணும். சரியா, பாஸ்வேர்ட்னு கொடுக்கணும். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போடுறோம். இதை வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். சரியா, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். இங்கே நான் வந்து நேம், இதில் வந்து இமெயில்னு கொடுக்குறேன். நேம் ஆட்ரிபியூட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். காப்பி பண்ணுறோம், இதை கீழே கொடுக்குறேன். இதை வந்து மொபைல்னு கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணுறேன், இதை அப்படியே கீழே கொடுத்துட்டு இதை வந்து பாஸ்வேர்டுன்னு கொடுக்குறேன். இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே கொடுக்குறேன், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். அவ்வளோதான். சரியா, இப்போ இந்த பாஸ்வேர்டு மாற்றிக்கிறோம். ஏன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இங்கே பேஸ்ட் ஹோல்டர் கொடுக்குறோம். இப்போ நம்ம ஃபார்ம் ரெடி. இப்போ நான் ஃபார்ம் ரெடி. இப்போ இதில் வந்து லைவ் சர்வர் நம்ம இன்ஸ்டால் பண்ணாத நண்பர்கள் இந்த எக்ஸ்டென்ஷனில் போயிட்டு லைவ் சர்வரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட் எடிட்டருக்கு நம்ம லைவாக ப்ராஜெக்டை வந்து நம்ம பார்த்துக்கலாம். லைவாக அப்டேட் ஆகும் இந்த லைவ் சர்வர். இது டிசேபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து இங்கே ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் இங்கே இன்ஸ்டால்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். இன்ஸ்டால் ஆகி இங்கே பாருங்கள், அந்த கோ லைவ்ன்றதை கிளிக் பண்ணுற நேரம் இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் டிசைனிங் வந்து நீங்கள் பண்ண டிசைன் இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சரியா, இப்போ நம்ம ஜஸ்ட் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவை, இந்த 2 பட்டன் தேவை. ஓகே, இப்போ பட்டனை வந்து நம்ம எடுப்போம். லேஅவுட், இந்த பட்டன் இந்த இருக்கு. இந்த பட்டன் இதை அப்படியே நம்ம இந்த பட்டன் எடுக்கிறேன். ஒரு டைப்பும் டைப் பண்ணதுன்னா எல்லாம் வந்து பூட்ஸ்ட்ராப் வெப்சைட்ல இருந்தே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணேன். ஓகே, இப்போ பட்டனுக்கு இந்த மாதிரி டிவ் டேக்கை நம்ம இந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ எதுவுமே டைப் பண்ண தேவையில்லைங்க, எல்லாமே இருக்கு ப்ரீடிஃபைனா. நம்ம அதில் வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண தான் இருக்கு. இப்போ இன்னொரு பட்டன் தேவை. இது ஃபர்ஸ்ட் வந்து லாகின், அடுத்தது வந்து ரெஜிஸ்டர். சரியா, 2 பட்டன் நம்ம போட்டோம். இது வந்து பிரைமரி ஸ்டைல், மற்றது வார்னிங்னு கொடுப்போம். இந்த மாதிரி பட்டனை வந்து கலர்ஸை மாற்றிக்கிறோம். ஒரே கலரில் வச்சோம்னா நமக்கு அது கன்ஃபியூஸ் ஆகிடும். 2 கலரில் வைப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரௌசர் எடுத்தோம்னா இதில் ப்ரௌசர், சாரி இது வந்து ரீசெட்னு வரும், அது ரெஜிஸ்டர். இந்த இப்படி வரும். ஃபோன் வந்து இப்படி தான் இருக்குது. இன்னொன்றும் வேறு ஒன்றுமே கொடுக்கல, சும்மா ஜஸ்ட் ஒரு டிசைன் தான் நம்ம பார்த்தோம். இப்போ இனிமேல் தான் டிசைன் ஒன்று செய்ய போகிறோம் ஒவ்வொன்றுக்கும். சரியா, இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் செய்ய போகிறோம். இது வந்து ஒரு கார்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இப்போ போயிட்டு பூட்ஸ்ட்ராப் கார்ட், பூட்ஸ்ட்ராப்னு ஃபைன் எடுங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம கார்டை வந்து நம்ம எடுப்போம். ஒரு கார்டு வந்து தேவை, இந்த மாதிரி கார்டு தேவை. கார்டுக்குள்ளே தான் நம்ம போய் இந்த மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கார்டு ஒன்று. ஓகே ரைட், இந்த மாதிரி கார்டு ஒன்று தேவை. இந்த கார்டை காப்பி பண்ணி இந்த மாதிரி கார்ட் பாடி, கார்ட் டைட்டில், கார்ட் டெக்ஸ்ட்னு இருக்குது பார்த்துக்கிட்டீங்களா, இவ்வளவும் இருக்குது. நமக்கு வந்து என்ன பண்ண போகிறோம், இதை வந்து காப்பி பண்ணுறோம். இதை காப்பி பண்ண தேவையில்ல, நானே எழுதுறேன். இது சிம்பிளாக எழுதிக்கலாம். காப்பி பண்ணி அதில் போட்டு மாடிஃபிகேஷன் பண்ணுறத விட நமக்கு எங்கேருந்து அந்த கார்டு செட் பண்ண போகிறோமோ இங்கே கண்டெய்னர் கீழே நம்ம வந்து காலம் வித்தை கொடுத்துருக்கோம், கால் MD6. அது உள்ளுக்கு தான் நம்ம கார்டு எழுத போகிறோம். டியூ கிளாஸ் கார்டு. இப்போ கார்டை வந்து ஓப்பன் பண்ணுறோம், கார்டை வந்து க்ளோஸ் பண்ணுறோம். நான் ஓப்பன் பண்ணோம்னா கீழே கொண்டாந்து கார்டை க்ளோஸ் பண்ணுறோம். சரியா, இப்போ கார்டுக்குள்ளே நம்ம என்ன எழுத போகிறோம்னா கார்டுக்கு ஒரு ஹெடர் எழுத போகிறோம். கார்ட் கிளாஸ்
கார்டு ஹெடர் இந்த டிவை க்ளோஸ் பண்ணுறேங்க. கார்டுக்குள்ள ஒரு பாடி எழுத போகிறோம். div கிளாஸ் கார்டு பாடி இதை கீழே க்ளோஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி எழுதுனா க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ கார்டில் என்னென்ன எழுதிருக்கோம்? கார்டில் ஹெடர் ஒன்று இருக்குது, பாடி இருக்குது. இப்போ ஹெடருக்குள்ளே நம்ம ஹெட்டிங் ஒன்று கொடுக்க போகிறோம், ரெஜிஸ்டர்னு, ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுக்குமே. இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லி. லுக் லைக் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள் ஒரு கார்டை ஒன்று டிசைன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு டிசைன் ஒன்று வந்துச்சு பாருங்க. இப்படி தான் நம்ம நார்மலாக சிம்பிளாக நம்ம டிசைனை வந்து நம்ம படிக்கிறது. ரைட், இப்போ நம்ம ஈஸியாக வந்து டிசைன் வந்து நம்ம பண்ணுறது வெப்சைட்ஸ்க்காக இந்த மாதிரி ஈஸியாக ஒரு ஃபோம் டிசைன் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக செஞ்சுட்டேன். இப்போ இனிமேல் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்டைல்ஸ் வந்து செஞ்சுப்போம். ஸ்டைல் செய்கிற நேரம் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டைல்ஸை நான் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன், உங்களுக்காக விளங்கப்படுத்துறேன். ஏன்னா இதையும் எழுத போனோன்னா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு இங்கே வந்து அதுக்கு முன்னுக்கு ஃபோம் டேக்கை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இல்லை, ஃபோமை வந்து இங்கே நான் கார்டு பொடிக்குள்ளே ஃபோம் டேக்கை ஓப்பன் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுவோம். சரி, இது முக்கியம் ஃபோம் டேக்கை. ரைட், இப்போ இந்த ஸ்டைல்ஸ் இதே ஒரு சின்ன ஸ்டைல்ஸ் ஒன்று எழுதியிருக்கேன். இந்த ஸ்டைல் ஷீட்டை நான் அப்படியே காப்பி பண்ணி உங்கள்கிட்ட இதுக்குள்ள கொடுக்குறேன். ஏன்னா இதை வந்து நான் எழுத போயிட்டு நம்ம எழுதி விளங்கப்படுத்த போனோம்னா லேட் ஆகும் எனக்கு. இன்னும் ஒரு லென்த் இந்த வீடியோ வந்து இன்னும் ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே போகும். ஓகே, ஒன்றுமே இல்லை, நான் அதை ஜஸ்ட் விளங்கப்படுத்தினா சரி. சிம்பிள் டிசைன் ஒன்று, இல்லை ஒன்றுமே கிடையாது. இங்கே வந்து ஒரு சின்ன HTML தான் CSS தான் எழுதியிருக்கேன். ஓகே, கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ன்றது இந்த கண்டெய்னருக்கு வந்து ஒரு டிசைன் ஒன்று பண்ணுறேன். இந்த கம்ப்ளீட் இந்த கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். இந்த கண்டெய்னர்ன்றதுக்கு வந்து கண்டெய்னர் அப்படி வச்சுட்டு இந்த கண்டெய்னர் டிசைன் பண்ண போகிற இந்த கிளாஸ்க்கு இன்னும் கொஞ்சம் அடிஷனலாக டிசைன் பண்ண போகிறோம். அதான் சொல்கிறோம். ஏற்கனவே டிசைன் இருந்ததோட கொஞ்சம் அடிஷனலாக டிசைன் செட் பண்ண போகிறோம். அதுக்கு ஸ்டைல் க்ளோஸ் பண்ணிட்டு கண்டெய்னர் இதுக்குள்ள ஃப்ளாக்ஸ் கால் பண்ணுறோம், டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ். ஓகே, இந்த ஃப்ளாக்ஸ் பாக்ஸ் CSS க்ளோஸ் பண்ணுறோம். இது வந்து டிஃபால்ட்டாக நம்மளுக்கு வந்து டிரெக்ஷனை வந்து காலம்னு மாற்றுறோம். நம்மளுக்கு காலம் மாதிரி தான் வருது 1 by 1ன்னு. அடுத்த அலைன்மெண்ட் அண்ட் சென்டர், அலைன் சென்டர், ஜஸ்டிஃபை சென்டர்னா உங்களுக்கு சென்டர் ஸ்க்ரீனில் வர்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். அலைன் ஐட்டம் சென்டர் இது வந்து என்னோட பேசிக் ஃப்ளாக்ஸ் பாக்ஸ் வீடியோ பார்க்க நண்பர்கள் பாருங்கள், அதில் நான் இது என்னன்றது நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ரைட், இப்போ பாருங்க அது கொடுத்தோன்னே ரிஃப்ரெஷ் பண்ணலாம். என்னது கதை? ரைட், நான் சேவ் பண்ணல, அதான் அப்படி வந்துச்சு. இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. மிடில் வந்திருக்கு இந்த ஃபோம் அலைன்மெண்ட் ஆகி பாருங்க, கொஞ்சம் அழகான டிசைன்ஸில் வந்திருக்கு. மிடில் அலைன்மெண்ட் பண்ணி அழகான டிசைன்ஸில் வந்திருக்கு. சரியா? ரைட், இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஹைட்டை கீழே போட்டோம்னா நமக்கு இன்னொன்று நடுவில் எடுக்க முடியும். நடுவில் எனக்கு தேவையில்லை. இப்போ நான் லாகினை மட்டும் நடுவில் எடுத்துக்கிறேன். ஓகே, ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்து நம்ம ஹைட்டை கொடுக்கணும், எந்த ஹைட்டில் வரணும்னு. அதை கார்டு ஹெடர்ன்றதுக்கு வந்து நம்ம டிசைன் ஒன்றும் பண்ணிக்கிறேன் பாருங்க. கார்டு ஹெடர்ன்றதை கொடுத்துருங்கன்னா இதுக்குள்ள நம்ம கார்டு ஹெடருக்குள்ள எனக்கு ஃபாண்ட் என்ன வரும், 24 ஃபாண்ட் வேணும், போல்ட் வேணும். அது பேக்ரவுண்ட் கலர் வந்து கார்டு ஹெடரில் வந்து என்ன வேணும், பிளாக் கலரில் வரணும். டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்பர் கேஸ்னா எனக்கு எல்லாம் கேபிட்டல் லெட்டர்ஸில் வரணும், சிம்பிள் லெட்டர் இல்லாமல். அதனால டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அப்பர் கேஸ் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்ட் பிளாக் கலர் இருக்கனால ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு ஒயிட்ல ஷோ பண்ணணும், அதனால கலர்னு சொல்லி ஒயிட்னு சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஏன்னா பிளாக் கலர்ல இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது பேக்ரவுண்ட் வந்து, அதுக்குள்ள பிளாக் கலர்ல நம்ம ஃபாண்ட்டை டிஃபைன் பண்ணியிருந்தா, அதனால கலரை வந்து ஒயிட்னு சொன்னா தான் நமக்கு ஈஸியாக வந்து பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஹெட் வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். இப்போ பிளாக்குக்கு பொருத்தமான கலர் வந்து ஒயிட். ஓகே, அதனால நமக்கு பொருத்தமாக அந்த கலர் மேட்சிங்க்கு தான் நம்ம சைடை செய்யணும், இல்லாட்டி நம்ம நல்லா இருக்காது. ஓகே, இந்த மாதிரி நான் ஃபாண்ட் சைஸை உங்களுக்கு தேவைன்னா கூட்டிக்கலாம், உடச்சிக்கலாம். ரைட், இப்போ நான் 24 கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணா இதோட கூட்டுறேன்னா கூட்டிக்கலாம். ஓகே, ரைட். பட் நான் வந்து அப்பர் கேஸ்னு வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி அது தேவையில்லை, உங்களுக்கு சிம்பிளாக வச்சிருக்கேன்னா சிம்பிளாக வச்சுக்கலாம். இந்த பேக்ரவுண்ட் கலர் உங்களுக்கு தேவையான கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே நான் வந்து ஃபோர் கிரவுண்ட் கலர்னு சேஞ்ச் பண்ணுவேன். இப்போ செலக்ட் சேவ் ஆல் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி இருக்குது. இதுதான் ஹெட், இதுதான் கார்டு ஹெடருக்கு சைட்ஸ் ஸ்டைல் ஒன்று பண்ணிட்டேன். ரைட், சிம்பிளாக நான் செஞ்சுட்டேன் இது ஸ்டைல். ரைட், இதை விளங்குதா உங்களுக்கு இதுவரையில்? அடுத்து நம்ம லேபலுக்கு பண்ண போகிறோம் ஸ்டைல். இது லேபலுக்கு இப்போ கார்டு ஹெடருக்கு பண்ணிட்டு லேபல். இப்போ லேபல்ன்றதை நான் கால் பண்ணிட்டேன். ஓகே, லேபல் இந்த லேபலுக்கு தான் செய்ய போகிறேன் ஸ்டைல். ஓகே, லேபலுக்கு செய்கிற நேரம்
அந்த லேபிள்ன்றதை கொடுக்கணுங்க. டிரெக்டாக லேபிள்ன்றது கொடுத்துட்டு இங்கே நான் வந்து எனக்கு வந்து அப்பர் கேஸில் வரணும், லேபிள் வந்து போல்ட் ஆகணும். அவ்வளோதான், 2 ஸ்டைல் தான் கொடுத்துருக்கேன். எனக்கு அப்பர் கேஸில் வரணும் எல்லா லேபிள்ஸும், அது போல்ட் ஆகணும், அதாவது கேபிட்டலில் வரணும் வித் போல்டே அப்ளை பண்ணணும். அதனால நான் எல்லா லேபிள்ஸ்க்கு அப்படி கொடுத்தோம்னா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும். ஓகே, லேபிள் ஃபாண்ட் போல்ட் அப்பர் கேஸில் நமக்கு ஷோ ஆகிறது காட்டியிருக்கேன். இதுக்கு அப்ளை ஆகல. இப்போ லேபிளை வந்து இந்த மாதிரி நான் சின்ன ஒரு பிள்ளை ஒன்று இருக்கேன், எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ சரி, இப்போ ஒர்க் ஆகுது. ரைட், இப்போ அடுத்தது நம்ம இது முடிச்சிட்டோம். அடுத்தது வந்து நம்ம செய்ய போகிறது வந்து ஃபோமில் நம்ம டிவ் டேக்குக்கு வந்து ஒரு சின்ன பேடிங் கொடுக்க போகிறோம். டிவ் ப்ளஸ் டிவ்னா ஃபர்ஸ்ட் டிவ்க்கு அப்ளை ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் வர டிவ்க்கு அப்ளை ஆகணும்னா டிவ் ப்ளஸ் டிவ்னு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் டிவ்க்கு அப்ளை ஆகக்கூடாது, அதுக்கப்புறம் உள்ள டிவ்க்கெல்லாம் நம்ம 20% வந்து பேடிங் டாப் கொடுத்தோம்னா ஒரு இடைவெளி வரணும். எனக்கு ஃபோம் கிடையாது. இது 50ன்னு கொடுத்து பாருங்க, தான் இவ்வளோ பெரிய இடைவெளி வந்துடுச்சு. அதனால நான் வந்து இதை ஒரு 20ன்னு கொடுத்தா இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் ஒன்று வரும். இந்த இப்போ இமெயிலுக்கு வந்து எனக்கு தேவையில்லை, இமெயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல்டுக்கு தேவையில்லை, அதனால தான் ஃபர்ஸ்ட் டிவோ வந்து நான் இது பண்ணிட்டு இங்கே பாருங்க. இப்போ இதை அழிச்சிட்டு பாருங்க எப்படி வருதுன்னு. இப்போ பாருங்க, இந்த எல்லாத்துக்கும் சமனாக ஸ்பேசஸ் வருது. எனக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்பேசஸ் வேற தேவையில்லை, அதுக்கப்புறம் உள்ளதுக்கு வரணும்னா இந்த மாதிரி கொடுக்கணும். இதுதான் அந்த சிஎஸ்எஸ்ல உள்ள சின்ன சின்ன ட்ரிக்ஸ். இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் ஒரு நல்ல ஒரு டிசைனிங்க்கு போகலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. சிஎஸ்எஸ் வந்து கஷ்டம் இல்லை, சின்ன 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 ட்ரிக்ஸ் தான் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, இதெல்லாம் வந்து நம்மளா படிச்சுக்கூட நீங்களா புரிஞ்சுக்கணும், ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு படிக்கணும். இது சிம்பிளாக செஞ்சுக்கலாம், நம்மளுக்கு ஒரு சைட் டவுன் டிசைன் பண்ணிக்கலாம். ரைட், பேடிங் 20 கொடுத்துருக்கேன். ஓகே, பேடிங் மார்ஜின்னா என்னன்றதெல்லாம் நான் படிச்சு கொடுத்துருக்கேன். ஓகே, பேடிங்னா இதில் உள்ளுக்கு வரும், இந்த மாதிரி இந்த உள்ளுக்கு வர்றதுக்கு நம்ம பேடிங் கொடுக்கணும். டாப் பேடிங்னா டாப்ல இருந்து நமக்கு வந்து 20 ரூபா 20 பிக்சல் கொடுக்குறோம் ஒவ்வொரு டிவ்க்கு இடையில. ஓகே, அப்புறம் ஒவ்வொரு டிவ்க்கு இடையில நமக்கு 20 டாப் பேடிங் 20% வருது. அடுத்தது பிடிஎன். இந்த இருக்கு பிடிஎன். சாரி, பிடிஎன் வந்து எது பட்டனுக்கு செட் பண்றோம். பிடிஎன் சாரி, இது இல்லை பட்டன். பிடிஎன் இப்போ பட்டனுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்குறதுக்கு வந்து நான் இன் பிட்வீன் பட்டனுக்குள்ள, இப்போ பட்டனில் வந்து நம்ம பிடிஎன்ல பட்டன் கிடையாது 2 ஸ்பேஸ் கொடுக்குறதுக்கு மார்ஜினை வந்து லெஃப்ட் கொடுத்து நான் ஸ்பேஸ் கொடுத்தது இந்த சின்ன இடைவெளி கொடுக்குறதுக்கு பட்டன் கிடையில நான் வந்து சின்ன விஷயம் ஒன்று கொடுத்துருக்கேங்கன்னா மார்ஜின் லெஃப்ட் 10 பிக்சல்னு கொடுத்தோம்னா அட் த ஸ்பேஸ் பிட்வீன் த பட்டன், இந்த பட்டனுக்குள்ள ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன். அட் த ஸ்பேசஸ் பிட்வீன் த பட்டன்ஸ். இப்போ ரெஜிஸ்டர் அண்ட் ரீசெட்னு 2 பட்டன் இருக்கு. சிம்பிளாக இவ்வளோ செஞ்சிருச்சு. சரியா, இப்போ நம்ம அழகாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் செஞ்சிட்டோம். இப்போ ஒன்றுமே இல்லை, லாகின் ஃபார்ம் செய்கிறதுக்கு இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி போட்டு இதில் உள்ளதை வந்து நீங்கள் மாற்ற தான் இருக்கு. பாருங்க எவ்வளோ ஈஸியாக நம்ம இதை செஞ்சுட்டோம்னு சொல்லி. எந்த விஷயமும் ஈஸியாக செஞ்சுக்கலாங்க. இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். கண்ட்ரோல் ஏ அடித்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து டைட்டில் மாற்றிக்கணும், அதுக்கு ரெஜிஸ்டர்னு சொல்லி நான் சரியாக நம்ம செய்யணும். ரைட், இப்போ கண்ட்ரோல் ஏ அடித்து செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் சி அடித்து காப்பி பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணுறது, கண்ட்ரோல் சி காப்பி பண்ணுறோம், கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணுறோம். கண்ட்ரோல் ஏ செலக்ட் பண்ணுறோம், கண்ட்ரோல் சி காப்பி பண்ணுறோம், கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணுறோம். இங்கே கார்டு ஹெடரை லாகின் மாற்றிக்கிறோம். எனக்கு இந்த மொபைல் ஃபீல்டு ஒன்றுமே தேவையில்லை, எனக்கு பாஸ்வேர்டும் இமெயில் ஃபீல்டு மட்டும்தான் தேவை. இது லாகின் மாற்றிக்கிறோம், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் ஒன்று செய்ய போகிறோம், ஒன்று செய்யணும். என்னன்னா எங்கண்ணா பார்ப்போம். ரைட், இந்த ஹைட்டை வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து ஜஸ்டிஃபைன் கண்டென்ட் அலைன் கண்டென்ட் செட் பண்ணுறேன்னா ரெண்டுமே சென்டர் ஸ்க்ரீனுக்கு வரணும். அதுக்கான ஹைட்டை கொடுக்கணும், அப்படின்னா தான் சென்டர் ஸ்க்ரீனுக்கு வர எந்த ஹைட்டுன்னு சொல்லி. அப்போ 100 ஹைட் கொடுக்குறேன், 100 விஹெச் கொடுத்தோம்னா அது சென்டர் ஸ்க்ரீனுக்கு நம்ம செட் ஆகும். ஹைட் கொடுக்கலன்னா அங்கனே தான் இருக்கும். ஓகே, இப்போ ஹைட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்.
அப்படின்னா தான் சென்டர் ஸ்க்ரீனுக்கு வரும். இப்போ நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுத்தா அதுவும் சென்டர் ஸ்க்ரீனுக்கு வரும். அப்படியே அந்த ஹைட்டை ஸ்பெசிஃபை பண்ணி இங்கே பாருங்க சரியா சென்டர் ஸ்க்ரீனுக்கு இந்த மாதிரி பிளேஸ் ஆயிடுச்சு. சரியா, இதை கொடுக்கலாம் நான் பாருங்க எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இப்படி ஒர்க். ஓகே, சிம்பிள் ஸ்டைலிங். சரியா, இப்போ வந்து இதை கொடுத்துட்டோம். சேவ் பண்ணல நினைக்கிறேன். ரெஜிஸ்டேஷன், இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கும் இந்த மாதிரி வரும். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுத்தா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இந்த மாதிரி அப்ளை வரும். லாகின்க்கு நம்ம சேவ் பண்ணல தான். சேவ் பண்ணாமா? சரி, லாகினுக்கும் இந்த மாதிரி அப்ளை ஆகிடுச்சு பாருங்க. இப்போ லாகின்ல வந்து நம்ம லாகின்ல வந்து கால் எம்டி வந்து 5 கொடுத்துருக்கோம். இதை கொஞ்சம் குறைப்போம். 6 வந்து 5ன்னு மாற்றணும். இந்த பாருங்க சிம்பிளாக சின்னதாக வந்துருச்சு. எனக்கு ஃபார்ம் வந்து பெருசாக இருந்தால் ஃபார்மோட சைஸை இந்த மாதிரி குறைச்சிக்கணும். ஏன்னா லாகின்ல வந்து பெருசாக காட்டினா அசிங்கமாக இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளான டிசைன் நம்ம இந்த மாதிரி காட்டியிருக்கோம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக செய்யணும்னா செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.